Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா காஷ்மீர் மற்றும் ஆப்கானிஸ்தான் தொடர்பான ரெண்டு முக்கியமான செய்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். பாகிஸ்தான் இந்திய எல்லை ஓரத்துல இருக்க சில ஏர் பேசஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. அத பத்தியும் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் பஞ்சஷீர் வேலிய முழுவதும் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தியும் நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. காஷ்மீர்ல இப்ப சமீப காலமா லோக்கல் தீவிரவாதிகளை விட அதிகமான வெளிநாட்டு தீவிரவாதிகள் இருக்காங்க. இந்த விஷயம் செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுத்திருக்கு. நார்தன் காஷ்மீர் பகுதிகளான பாரமுல்லா, பந்திப்பூர், குப்வாரா போன்ற பகுதிகளில் வெளிநாட்டு தீவிரவாதிகளோட நடமாட்டம் அதிகமாயிருக்கு. வெளிநாட்டு தீவிரவாதிகளோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கிறதுனால போலீஸ் காஷ்மீர்ல இருக்க அரசியல்வாதிகள், முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா அவங்க மேலெல்லாம் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. போலீஸ் ரிப்போர்ட் படி நார்தன் காஷ்மீர் பகுதியில 40-50 வெளிநாட்டு தீவிரவாதிகள் இருக்கிறதாகவும் காஷ்மீரை சேர்ந்த தீவிரவாதிகள் வெறும் 11 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 10 வருடங்கள்ல நார்த் காஷ்மீர்ல சவுத் காஷ்மீரை விட அதிகமான தீவிரவாதிகள் இருப்பது இதுவே முதல் முறை. இத மாதிரி வெளிநாட்டு தீவிரவாதிகள் அதிகரிக்கிறது கடந்த 2 மாதங்களாகவே நடந்து வருது. ஜெய்ஷே முகமது, லஷ்கர் தொய்பா, ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் போன்ற தீவிரவாதிகள் அமைப்புல வெளிநாட்டு தீவிரவாதிகளோட எண்ணிக்கை 2021 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த எண்ணிக்கை கடந்த 2 மாசங்களா இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. இது ஆப்கானிஸ்தான்ல நடந்து வரக்கூடிய விஷயங்கள்னால கூட இங்க கூடி இருக்கலாம் அப்படின்னு செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பாகிஸ்தான் தாலிபான்கள் கூட கைகோர்த்து இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதிகளை அனுப்பி இருக்க வாய்ப்பு இருக்கு. காஷ்மீர் மற்றும் ஆப்கானிஸ்தான்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் ஒரு ஆட்சி அமைச்சதும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குவாங்களோ அப்படின்னு சந்தேகங்கள் எழுந்திருக்கு. பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. இந்த ஏர்பேஸ் ஆப்கானிஸ்தான் பார்டர் பக்கத்துல இருக்கு. இந்த ஏர்பேஸ்ல இருந்து பாகிஸ்தானோட ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்ஸ் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்ய முடியும். எதற்காக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இருக்க ஏர்பேஸ ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ பஞ்சஷீர் வேலியில நடந்துட்டு இருக்க யுத்தத்துல பாகிஸ்தான் நேரடியாவே களத்துல இறங்கி இருக்கதா செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ராவல்கோட், கோட்லி போன்ற பகுதிகளில் இருக்க ஏர்பேஸையும் பாகிஸ்தான் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. இந்த ஏர்பேசஸ்ல அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கத இந்தியன் ஏஜென்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. ராவல்கோட் மற்றும் கோட்லி பகுதியில் இருக்க ஏர்பேசஸ் பாகிஸ்தான் இதற்கு முன்பும் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. இது புது ஏர்பேஸ் கிடையாது, ஏற்கனவே அவங்க பயன்படுத்திட்டு இருந்த ஏர்பேஸ் தான். பாகிஸ்தானோட இந்த நடவடிக்கையை இந்திய உளவு பிரிவு ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு வர்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க புதுசா ஏர்பேஸ் ஆக்டிவேட் பண்ணவும் இந்தியா அந்த ஏர்பேஸை கவர் பண்ணி ரடார்கள் மற்றும் மிசைல்களை டிப்ளாய் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்திய உளவு பிரிவு பாகிஸ்தான் தன்னோட ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய சம்சி ஏர்பேஸையும் ரீஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. இந்த ஏர்பேஸ அமெரிக்க ராணுவமும் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ஏர்பேஸ்ல இருந்து தாலிபான்கள் மற்றும் அல் கொய்தா டெரரிஸ்ட் மேல அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு அட்டாக் பண்ணும்போது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சிலர் இறந்து போயிட்டாங்க. அதனால பாகிஸ்தான் இந்த பேஸ அமெரிக்கா பயன்படுத்த கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சு அந்த ஏர்பேஸ்ல இருந்து அமெரிக்கா திரும்ப போயிட்டாங்க. இப்போ அதே ஏர்பேஸ பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு ஆதரவா பயன்படுத்துறதுக்கு ரீஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. தாலிபான்கள் பஞ்சஷீர் வேலிய முழுவதும் கைப்பற்றிட்டதா சொல்லியிருக்காங்க. தாலிபான்களோட செய்தி தொடர்பாளர் சஹிபுல்லா முஜாஹித் அப்படிங்கிறவரு பஞ்சஷீர் வேலிய கைப்பற்றினது மூலமா ஆப்கானிஸ்தான் முழுவதும் தங்கள் கட்டுப்பாட்டுல வந்துட்டு அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. இந்த
இந்த பஞ்சஷீர் வேலியை பிடிக்கக்கூடிய சண்டையில பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு ஆதரவா தன்னோட விமானப்படையில உள்ள ஸ்மார்ட் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி இருக்கதா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. தாலிபான்கள் பஞ்சஷீர் வேலியோட தலைநகரத்தை கைப்பற்றிட்டதா தாலிபான்களோட ஸ்போக்ஸ் பர்சன் செய்தி வெளியிட்டிருக்காரு. நார்தர்ன் அலைன்ஸோட ஸ்போக்ஸ் பர்சன் ஃபஹீம் டாஸ்டி அப்படிங்கிறவரு இந்த சண்டையில கொல்லப்பட்டதா நார்தர்ன் அலைன்ஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. நார்தர்ன் அலைன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பா கருதப்படுது. இந்த ஃபஹீம் டாஸ்டி அப்படிங்கிறவரு நார்தர்ன் அலைன்ஸ் தலைவரான அகமத் மசூதோட வலதுகரமா திகழ்ந்தவர். இவர் கூட சேர்ந்து நிறைய நார்தர்ன் அலைன்ஸ் வீரர்களும் இறந்திருக்கதா தெரிய வந்திருக்கு. அகமத் மசூதோட ஃபேமிலியில இருக்க சில மெம்பர்களும் இதுல இறந்து போயிருக்காங்க. ஆப்கானிஸ்தானோட முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் அம்ருல்லா சலே தஜிகிஸ்தான் நாட்டுக்கு தப்பி சென்று விட்டதா தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் அகமத் மசூதும் தாலிபான்கள் முழுவதும் பஞ்சஷீர் வேலியை கைப்பற்றல, இன்னும் சண்டை நடந்துட்டு தான் இருக்கு, நாங்க கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் சண்டையிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆப்கானிஸ்தான் ராணுவமே தாலிபான்கள் கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. ஆனா இந்த அகமத் மசூத் தலைமையிலான இந்த நார்தர்ன் அலைன்ஸ் படையினருக்கு குறைவான ஆயுதங்கள் தான் இருக்கு. ஆனா அதை வச்சுட்டு தாலிபான்களுக்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. தாலிபான்கள் பஞ்சஷீர் வேலிய முழுவதும் கைப்பற்றிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். See you in the next video. ஜெய் ஹிந்த்.